திரு சுகுணா திவாகர், இங்க ஒரே தொகுதிக்கு பல பேர் கோரிக்கை வைப்பதுதான் சிக்கலா இருக்கா? யார் நிறைய எண்ணிக்கையிலான நபர்கள் சீட் கேட்பதுதான் பிரச்சனையா இருக்கா? எது பிரச்சனையா இருக்கு இந்த காலதாமதத்துக்கு? ஒரே தொகுதியில் நிறைய பேர் கேட்கறதுங்கிறத தாண்டி இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் முதலே அறிமுகத்தில் சொன்னது மாதிரி நாங்கள் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு அமைச்சு 70 நாள் ஆயிடுச்சு, ஆனால் திமுக எங்களை கூப்பிடவே இல்லை அப்படின்னு ரொம்ப குறைபட்டாங்க. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் வேட்பாளரை அறிவித்து திமுகவுடைய தலைவருமே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தோம்னா 4வது ஊரில் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் போயிட்டாரு, எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க, பிரேமலாத வந்து எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க வேட்பாளரை வந்து அறிவிக்கலை. அப்படிங்கிறது என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் யார் மாநில தலைவராக இருந்தாலும் டெல்லி தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகார மையத்தினுடைய போக்கு தான் தொடர்ச்சியாக இருக்குன்னு பார்க்குறோம். காங்கிரஸ்க்கு மட்டும்தானா, பிஜேபிக்கும் பொருந்துமா? இல்லை, ரெண்டுக்கும் தான் பொருந்தும். தேசிய கட்சிகள் ரெண்டுக்குமே பொருந்தும். இல்லை, இப்போ நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி வரைக்கும் கேட்டாங்க, மேயர் வரைக்கும் கேட்டாங்க. திமுகவில் 3 மாவட்ட செயலாளர் 4 ஒன்றிய செயலாளர் மட்டும்தான் கேட்கல, மற்ற எல்லாமே கேட்டாங்க. ஒருவேளை கூட்டணி அமைச்சரவை அமைச்சர் ஒரு 5 அமைச்சர் அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட்டுக்கே இவ்வளவு அடிதடிகள் நடக்கிறப்ப அமைச்சர்கள்னா காங்கிரஸ்குள்ள எவ்வளவு அடிதடிகள் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே அது வந்து ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்கே பல்வேறு அதிகார மையங்கள் இருக்கு. இப்போ செல்வ பிறந்தகை இருக்காருன்னா செல்வ பிறந்தகை மறுப்பது. இப்போ மாணிக்கம் தாகூர் வந்து தன்னுடைய பதவி ரிசைன் பண்ணியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று சொல்றாரு. ராகுல் காந்திக்கு இந்த பட்டியலில் வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லப்படுது. சோனியா காந்திக்கு உடல்நலம் சரியில்லை. இப்போ யார் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறதுக்குள்ள பிரச்சனை. பிஜேபி அதுதானே ஒரு மத்திய குழு கூட்டம்னு ஒன்று நடக்குது. தேசிய தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய இங்கே கிரீஷ் ஓடங்கர் உட்பட யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக இருந்தாங்களோ அவங்க தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பட்டியலில் அதிருப்தி ஆகும்போது மாற்று பட்டியல் கொடுக்கப்படுது. அது உறுதி செய்யப்பட்டா அறிவிக்கப்படலாம், எந்த நேரமும் அறிவிச்சு தானே ஆகணும். நீங்கள் சொன்னது மாதிரி வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. நயனா நாகேந்திரன் சொன்னது கிடையாது. மொத்தம் 2 நாள் தான் இருக்கு. நாளைக்கு குட் ஃப்ரைடே, சனிக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக வச்சுட்டாங்க. திங்கட்கிழமை 2 நாள் தான் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வேட்பாளர்களை அறிவித்து அவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்க வேட்புமனு தாக்கலை 2 நாளில் தாக்கல் பண்ணி அவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பணும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கால அவகாசங்கிறது குறைவு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மத்திய ஆய்வு கூட இன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க கூறுறாங்க, 8 மணிக்கு மேலே கூறுறாங்க. இதுவே வந்து சாப்பிட்டு சாயங்காலம் தேடுவோங்கிற மொமெண்டம் மாதிரி தான் இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்கே இந்த அதிகார மையங்கள்ங்கிறத தாண்டி அண்ணாமலை என்பதுதான் சிக்கலுடைய முதன்மை பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கான ஒரு தனித்த முகத்தை கொடுத்தார். தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைகளாக பேசிக் கொண்டிருந்தார். லைம்லைட்லேயே பாஜக வச்சிருந்தார். நீங்க அண்ணாமலை அப்படின்னு அது மட்டுமே சொல்லிட்டு போயிட முடியாது இல்ல. அவர் போட்டியிடுறதுல சிக்கலா இல்ல அவர் போட்டியிடாமல் தவிர்ப்பதில் சிக்கலா, எங்க சிக்கல் அப்படின்னு கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா, இப்ப திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் 18 தொகுதி போன முறை ஜெயிச்சதில் 16 தொகுதி வந்து இப்போ வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படி சாதகமான தொகுதிகள் வாங்கல. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா கோவையில் பார்த்தோம்னா ஒரே ஒரு தொகுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப வந்து அண்ணாமலை வந்து அங்கே போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த தொகுதி ஒதுக்கீடுங்கிறது நடக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இப்போ கோவை வடக்கில் வந்து வானதி சீனிவாசன் தான் நிற்க போறாங்க அப்படின்னா அண்ணாமலை எங்க நிற்பார்? அண்ணாமலை வந்து முடக்குறிச்சியில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை வலியுறுத்தினாலும் கூட அவருக்கு அதுல பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவருக்கு எங்க கொடுப்பான்? அப்ப வானதி சீனிவாசன் ஒருவேளை வந்து சென்னைக்கு மாத்துறாங்க, மயிலாப்பூர் மாத்துறாங்க, அண்ணாமலை அங்க நிக்க வைக்கிறாங்கன்னா தமிழிசை வந்து வேற எங்க மாத்துவாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அப்ப வந்து அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய கை ஓங்கிடக்கூடாது அப்படிங்கறத முதன்மையானதாக இருக்கிறது. அண்ணாமலைக்குமே வந்து அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்ததுக்கு பிறகே ஒரு மனத்தாங்கள். நல்ல தமிழ்நாடே விட்டு புதுச்சேரி தேர்தல் அண்ணாமலை அவர்களுடைய கை ஓங்கிடக்கூடாது அப்படிங்கிறது உட்கட்சியில இருப்பவர்களுடைய விருப்பமா அல்லது ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல அதிமுகவினுடைய விருப்பம்? 2 பேருடைய விருப்பம் தான் நினைக்கிறேன் நான். சரி, அதுல கூடுதலான ஆர்வங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசுவோம். திரு சிவபிரியன், இங்க 2 தேசிய கட்சிகள் 2 தரப்பிலிருந்தும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கோ அல்லது தொகுதிகளை தேர்வு செய்வதற்கோ காட்டின ஒரு முனைப்பை வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டில் காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? அவங்க உட்கட்சியில் இருக்கக்கூடிய பூசல்கள் தான் காரணம். அவங்க வந்து தொகுதிகளை வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் தொகுதியிலே பெரிய சிக்கல் இருக்கிறது. நீங்கள் வந்து சரியான தொகுதிகளை கேட்டு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி. சரி, இதில் வந்து 2 வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணவே விருப்பம் இல்லை. பட் ஹைகமாண்ட் சொல்கிறதுனால அவர் வந்து ஓகே நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பட் அதுக்கான ப்ராப்பரான சீட் இருக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் சீட்டு வாங்குறதுங்கிறது வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி தேசிய கட்சிகள் குறைந்த இடத்துல அவங்க சீட்டு வாங்குறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான ஆட்கள் கட்சிக்காக உழைத்தவங்க அவங்க ஆளை ஒரு கேண்டிடேட்டை மனசில் வச்சு தான் அவங்க வந்து சீட்டையே வாங்குவாங்க.
ஸோ அப்போ வினோஜ் பி செல்வம் அப்படின்றவர் 2 வருஷமாக ஒரு தொகுதியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. கட்சிக்காக இளைஞர், போன முறை போட்டி போட்டார், தோத்துட்டாரு, 2வது முறை போட்டி போட்டார், அப்பவும் தோத்துட்டாரு. அவருக்கு ஏன் சீட்டு வாங்கலை? அதே மாதிரி எஸ்டி சூர்யா 2024 சவுத் மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு சீட்டு கொடுக்காம கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் திருப்பி வேளச்சேரிக்கு போகிறாரு, அவருக்கும் சீட்டு வாங்கலை. நீங்கள் யாருக்கு சீட்டு வாங்கினீங்கிற உட்கட்சி பிரச்சனை வந்து பாஜகவில் மேலோங்கி இருக்கிறது. அதில் ஒரு ஃபேக்டர் தான் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு யாருமே வாங்கலை. கட்சிக்காக 4 வருஷம் உழைச்சி கட்சியை 18% கொண்டு வந்தவங்களுக்கு நீங்கள் ஏன் சீட்டு வாங்க மாட்டேன்றீங்க? அப்போ வந்து நீங்கள் சிங்காநல்லூர் வாங்கியிருக்கலாமா, இல்லை கோவை மாவட்டத்தில் இன்னொரு தொகுதி வாங்கியிருக்கலாமா? கன்னியாகுமரியில் 4 தொகுதி வாங்குறீங்க, புதுக்கோட்டையில் 3 தொகுதி வாங்குறீங்க, தஞ்சாவூர் ஒரு தொகுதி வாங்குறீங்க, திருவாரூர் தொகுதி வாங்குறீங்க. இங்கெல்லாம் பாஜக எங்கே பெருமளவில் இருக்குது? அப்போ நீங்கள் வந்து கேண்டிடேட் செலெக்ஷனே சரியாக செய்யலைங்கிற இடத்துல இந்த பாஜகவில் பிரச்சனைகள் வருது. காங்கிரஸ் தொகுதி கான்ஸ்டிடுவன்சி செலெக்ஷனே அவங்க வந்து நீங்கள் வந்து 1.5 நாளில் எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் எப்படி வந்து கான்ஸ்டிடுவன்சிஸை ஏடிஎம்கேயோட சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்து நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் இல்லையா? யார் யாருக்குன்னு தொகுதிக்கு இப்போ கோயம்புத்தூர் நார்த் வாங்கும் போது வானதி சீனிவாசன் அவர்களுக்குன்னு வாங்குறாங்க, மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடுவன்சி, இந்த கான்ஸ்டிடுவன்சிலாம் வாங்கும்போது தஞ்சாவூர்னா யாரை மனசில் வச்சுட்டு வாங்குனீங்க அப்படிங்கிற கேள்விகள். ஸோ அப்போ வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணணும்னு பெருமளவு கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை மனசில் வச்சு வாங்கியிருப்பாங்க. எது? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர் நீங்கள் ஒரு கான்ஸ்டிடுவன்சி நான் பேருக்கு சொன்னேன். புதுக்கோட்டையில் 3 கான்ஸ்டிடுவன்சி இருக்காங்க, யாரை மனசில் வச்சுட்டு வாங்கினாங்க? கும்பகோணமும் வாங்கியிருக்காங்க, திருவாரூரும் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பாஜக பெருமளவில் அமைப்பு ரீதியில் ஸ்ட்ராங்காக இல்லாத இடங்களை வாங்கியிருக்காங்கங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கான்ஸ்டிடுவன்சிலுமே கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியில் பிஜேபியை விட பின்னால தான் அதிமுக வந்திருக்குது. அப்போ அந்த விஷயத்தை வச்சு பாஜக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 தொகுதி 3 தொகுதி கேட்டிருக்கணுங்கிறது தான். நாங்க ஜெயிச்ச இடங்கள்ல நீங்க தொகுதிகளை கேட்டு பெறுவதிலேயே பாஜக பின்தங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா அந்த 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 விஷயம் தான் இப்ப பாஜகவில் பெருமளவில் எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. யாருக்குமே நீங்க சீட்டு வாங்கல, கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு வாங்கவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் 4 வருஷமா கட்சியை உழைச்சி இந்த ஒரு கூட்டணி கட்டமைச்சு 18% கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் போட்டி போட வேணான்னு சொன்னாலும் நீங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் இல்லவா? அப்போ அவர் கேம்பெயின் மட்டும் பண்ணா எப்படின்னு இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தாவே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். இது எதுவும் புதுசாக எதுவுமே கிடையாது. அன்னைக்கு கூட திரு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்தால் தான் அதை ரிலீஸ் பண்ணணும், அவர் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறது சரியாக இருக்காதுங்கிறது ஏன்னா அவங்களுக்கு புரியுது. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது தான் அங்கே வந்து கரகோஷங்கள் அதிகமாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டில் பாப்புலர் லீடர். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.